அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னடா வெள்ளிக்கிழமை தான் வருவேன்ட்டு இன்னைக்கு வந்து நிக்கிறானே அப்படின்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து பெரும்பாலான த சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பாத்தீங்கன்னா, திருச்சி சூர்யாவை கட்சியை விட்டு நீக்கியது சரியா, பாஜகவில் உட்கட்சி பூசல் முற்றுகிறதா, முன்னாள் தலைவரின் கை ஓங்குகிறதா, இந்த மாதிரியான விவாதங்கள். அதுக்கப்புறமா கல்யாணராமன் அவர்களை இடைநீக்கம் செய்தது சரியா, தமிழகத்தில் RSS பாஜக உரசலா, இப்படிப்பட்ட விவாதங்கள். ஏன்னா இதெல்லாம் தானே மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதனால லெஸ்ஸர் மார்டல்ஸ் ஆன நாமெல்லாம் வந்து சாதாரண விஷயங்களை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதனால தான் இன்றைக்கு இந்த பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது டைட்டில பார்த்தோன்னே என்ன சார் குழம்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க. நிஜமாவே நான் குழம்பிதான் போயிட்டேன். ஏன்னா ஊடகங்கள்லயே பாத்தீங்கன்னா முதல்ல கள்ளச்சாராயம் அப்படின்னு வந்ததுங்க. இந்த கள்ளச்சாராயம்னு ட்வீட் போட்டவங்களாம் டெலீட் பண்ணிட்டதா வேற சில பேர் பேசினுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது விஷச்சாராயமாக மாறிவிட்டது. விரைவிலேயே வந்து அது மெத்தனால் அப்படி கூட மாறலாம். மெத்தனாலுக்கு கெமிக்கல் ஃபார்முலா, சரி எடிட்டர் விட்டு நான் எப்படி கீழே போட சொல்றேன். இந்த மாதிரி எல்லாம் கூட வரலாம். எதுக்கு வம்பு, நாமளும் ஊடகங்கள் மாதிரியே கள்ளக்குறிச்சி சம்பவம்னு ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. ரைட், கள்ளக்குறிச்சியில வந்து குடித்து விட்டு நம்ம ரெக்கார்டிங் போகும்போது 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்குதுங்க. ஏராளமானவர்கள் வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதை வந்து முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெரி குட். கடந்த முறை இது மாதிரி கள்ளச்சாராயம் இல்ல மெத்தனால் குடித்து மரணம் அடைந்த போதும் இதே மாதிரி தான் சொன்னார், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு. ஸோ கன்சிஸ்டண்டா இருக்காங்க அவங்களுடைய ஸ்டாண்டில். சில அமைச்சர்கள் வந்து சம்பவ இடத்துக்கு விரைகின்றார்கள். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவரும் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போறேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காருங்க. இதுல அமைச்சர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தவறை நியாயப்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். இது விரும்புறது விரும்பல அப்படின்றதே கொஸ்டின் கிடையாது. இதை யாராலையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் கள்ளச்சாராயம் இந்த மாதிரி எல்லாம் புழக்கம் இருந்தால் தெரிந்தால் மக்கள் தகவல் கொடுக்க வேண்டும் அப்படின்னா இது ஒரு நிரந்தர சொல்யூஷன் கிடையாது. இதுல மிட்டாய் மாமாக்கள் ஒரு அழகான கருத்து சொல்லியிருக்காங்க. யார் நல்லது சொன்னாலும் நம்ம அதை ஏத்துக்கணும் இல்லையா? அதாவது இந்த கள்ளச்சாராயம் அப்படின்றது பெரும்பாலும் எங்க இருக்குன்னா மதுவிலக்கு, அதாவது சரக்கு தடை செய்யப்பட்ட மாநிலங்கள்ல தான் கள்ளச்சாராயம்னு இருக்கும். ஏன்னா இந்த இல்ல அப்படி சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் இருக்காங்க இல்லையா? நீங்க பாட்டுக்கு இந்த மது விற்பனையை தடை செஞ்சிட்டீங்கன்னா எங்க கிடைக்கும் அப்படின்னு அலைவாங்க. இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்காகவே சில பேர் வந்து திருட்டுத்தனமா காட்சி விற்பாங்க. அதனால கள்ளச்சாராயம் அப்படின்றது புழக்கத்துல இருக்கும். இதே தமிழகத்திலேயே பாத்தீங்கன்னா மதுவிலக்கு ஒரு காலகட்டத்தில் அமலில் இருந்தது. அப்பெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி கள்ளச்சாராயம், அதுக்கப்புறம் அந்த மரணங்கள் அப்படின்றதெல்லாம் வந்திருந்தது. சோ அதனால ஒரு காரணமா வச்சு கூட மதுவிலக்கை ரத்து செய்தார்கள். சரி, இதுக்கு இன்னொரு அழகான உதாரணமும் சொல்லுவாங்க. தமிழகத்தை சுத்தி பல மாநிலங்களில் வந்து மது விற்பனை இருக்கின்றது. தமிழகம் மட்டும் நடுவில் கற்பூரம் மாதிரி எரிகின்ற நெருப்புக்கு நடுவில் அப்படின்லாம் சொல்லிதான் மறுபடியும் சாராய கடைகளை திறந்தார்கள். ரைட், இருந்துட்டு போட்டோம். The crux of the matter is, சாராயத்தை தடை பண்ணி இருக்கும் போதுதான் கள்ளச்சாராயம். ஏங்க நல்ல சாராயமே கிடைக்குது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னும் போது எதுக்கு கள்ளச்சாராயம் பக்கம் போகணும்? இதுதான் மிட்டாய் மாமாக்களுடைய கேள்வி. இதை நானும் ஒத்துக்கிறேன். அப்போ சாராயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கிடைக்குது, கடை திறந்து வச்சிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு டைமிங்ஸும் வச்சிருக்காங்க. அடுத்தது சாராய கடையில போனா ஐயோ இன்னைக்கு வந்து கூட்டமா இருக்குமே நமக்கு கிடைக்குமா அப்படின்ற பிரச்சனை எல்லாம் கிடையாது. ரேஷன் கடையில ஒன்னா கூட்டத்துல இன்னைக்கு அரிசி கிடைக்குமா பருப்பு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கலாமே தவிர, டாஸ்மாக்ல ஐயோ கூட்டத்துல நமக்கு கிடைக்குமான்னு யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இவ்வளவு இருந்தும் கள்ளச்சாராயம் இருக்கு அப்படின்னு சொன்னா எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு இல்லையா? இதுல காவல்துறையில வந்து ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் அப்படின்னு ஒரு விங் இருக்கின்றது. ப்ரொஹிபிஷன் இல்லாட்டாலும் அந்த விங் இருக்கின்றது. கள்ளச்சாராயத்தை இது கண்டுபிடிப்பது இதெல்லாம் இவர்களுடைய பணி. இதுல பாத்தீங்கன்னா தினமலர்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, அன்றே கூறியது தினமலர் அப்படின்னு. அதுல அவங்க முக்கியமான ஒரு விஷயத்த பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. காவல்துறையினர் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சு அழிக்கிறாங்க, ஆனாலும் வந்து ஒரு இடத்துல அழிச்சா இன்னொரு இடத்துல இது பாட்டுக்கு முளைச்சி நேக்குது அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா டோலர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. காவல்துறையின் கூட்டு அவங்களுடைய கன்வென்ஸ் இல்லாம இது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு என்னவோ அந்த இடப்பெயர்ச்சிக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையா தான் இது எனக்கு தெரியுது. ரைட், 2025 செப்டம்பர் அக்டோபர் வாக்குல பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு. ஆனால் இதுக்கு காவல்துறையை மட்டும் குற்றம் சாட்டுவது பொறுப்பாக்குவது சரியாகுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. பாருங்க,
காவல்துறை அதிகாரிகள் சில பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதே மாதிரி இடமாற்றமும் செய்துள்ளார்கள். கலெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணல, டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதமான ஒரு நியாயம்னு எனக்கு புரியல. கலெக்டர் தான் ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பானவர். காவல்துறை சட்டம் ஒழுங்கு அப்படின்னா அதுக்கும் மேல இருக்கவர் கலெக்டர். அப்ப அவரை டிரான்ஸ்பர் மட்டும் பண்ணா போதுமா? அடுத்தது டோலர் சொல்லியிருக்காரு, காவல்துறையோட கூட்டு இல்லாம இது நடக்காது அப்படின்னு. காவல்துறை மட்டும்தான் பொறுப்பா? ஏங்க, இப்போ காவல்துறையினர் அவங்க வந்து இந்த கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களோட கூட்டு அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் இந்த மாதிரியான சம்பவம் நடந்தா அவங்களதான் முதல்ல பலிகடா ஆக்குவாங்க அப்படின்ற விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் இந்த மாதிரி கூட்டுன்னு இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ இதுல அரசியல்வாதிகளின் பங்கு இல்லவே இல்லைன்னு சொல்றாரா கே. பாலகிருஷ்ணன் அவர்கள்? எந்த ஒரு விஷயத்திலுமே எடுத்த உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நீங்க அக்யூஸ் பண்ணிடலாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல்வாதிகளுடைய பிரஷர், குறிப்பா ஆளுங்கட்சியுடைய பிரஷர் இருக்கத்தான் செய்யும். அதனால தான் காவல்துறையினர் வந்து சரியாக முழுமையாக நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை பல நேரங்களில். இப்போ பத்திரிகையில செய்தி வந்திருக்குங்க, தினமலர் சொல்லியிருக்காங்க, நாங்க அன்னைக்கே சொன்னோம் அப்படின்னு. சரி, சவுக்கு சங்கர் அவர்களும் இதை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தாருங்க. சரி, அப்போ பத்திரிகைகளுக்கு தெரியுது, இந்த ஊடகத்துல இருக்க சவுக்கு சங்கர் மாதிரியானவர்களுக்கு தெரிகின்றது, அங்க இருக்க மக்களுக்கு தெரியாதா அப்படின்னா, சார் மக்களுக்கு தெரியும், ஆனா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா, ஆளுங்கட்சியினருக்கு தெரியாதா? அப்போ இந்த மாதிரி ஏதாவது நடந்தா அது ஆளுங்கட்சிக்கு தான் கெட்ட பேரு, அதனால கட்சிக்கு களங்கம் வராமல் இருக்கணும்னா இதை தடை செய்யணும் அப்படின்னு அவங்களாவது முன் வந்து போலீஸ்க்கு தகவல் தெரிவித்திருக்க கூடாதா? அப்ப செய்யலன்னும் போது அரசியலும் இது பின்னாடி இருக்கு அப்படின்ற சந்தேகம் வரத்தானே செய்கின்றது. மக்களுக்கு தெரியாம எதுவும் நடக்காதுங்க. இதுல பாருங்க, இந்த ஒரு செய்தி, குடத்துல வச்சு விற்பனை செய்யறாங்க அப்படின்னு. அப்ப அந்த பகுதியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் திமுக அதிமுக பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலும் அவங்க கட்சி நிர்வாகிகள் இல்ல கட்சிக்காரங்க அப்படின்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஏன் இதை வந்து காவல்துறையோட நோட்டீஸ்க்கு கொண்டு வரவில்லை? முதலமைச்சர் சொல்றாரு, மக்கள் வந்து இது மாதிரி தெரிஞ்சா இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. முதல்ல கட்சிக்காரங்களுக்கு இதெல்லாம் சொல்லணும். கட்சிக்காரங்க இல்லாத இடமே கிடையாது. 2 திராவிட கட்சிகளும் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அப்ப அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலே இதெல்லாம் தடுத்து இருக்கலாம் இல்லையா? இதுல பாமக நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். இது வந்து கடந்த வருடம் இந்த மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள், மெத்தனால் மரணங்கள் நடக்கும் போதே இழப்பீடு கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு சொல்யூஷனா? இதுல வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதா ஒரு செய்தி வந்திருக்கு. கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் சொல்லியிருக்காங்க, அவரை கைது பண்ணியிருக்காங்களாம். அவர் ஒருத்தர் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிருக்க முடியுமா? இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல வந்து அந்தந்த இடத்துல விற்கிறது அப்படின்னு நிறைய பேர் இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஆள் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது சாத்தியம் இல்லை. சோ அதை கண்டுபிடிக்கணும். ஆனா எல்லாத்துக்கும் மேல இதுக்கு பின்னாடி அரசியல் சக்திகள் இருக்கின்றதா அப்படின்றத பார்த்து அதை களை எடுக்காம இந்த மாதிரியான மரணங்களை தடுக்க முடியுமா? ஒவ்வொரு தடவையும் நடக்கும்போது இந்த மாதிரி இழப்பீடு கொடுக்கறது அப்படின்றது எப்படிங்க வந்து ஒத்துட்டு போக முடியும்? இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்னு கடந்த முறை சொல்லிட்டு இந்த தடவையும் அதையே சொன்னா, அப்ப நடக்கும் போதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்ற டெம்ப்ளேட்டை மட்டுமே போட்டுக்கிறாங்க. இப்படிதானே ஆகுது. நான் என்னுடைய ஜூனியர்கள்லாம் நான் சொல்லுவேன், இதை பாருங்க, தப்பு பண்ணுங்க, நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா புதுசா ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கும் போது சில சமயம் அது தவறாக முடியும். இல்ல தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படியே ஒரே மாதிரி அடிச்சாங்க காப்பியா போயிட்டு இருப்பீங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சான்ஸே இருக்காது. ஆனால் ஒரே தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. புதுசா தப்பு பண்ணு, அதை எப்படி சரி பண்றது அப்படின்றத என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன். ஆனால் ஒரே தப்ப ரிப்பீட் பண்ணியானா அப்ப நீ எதுவுமே கத்துக்கலன்னு அர்த்தம். இதுதான் நான் சொல்றது. அப்போ கடந்த முறை இந்த மாதிரி மரணம் நடக்கும் போது இதுல இருந்தே பாடம் கத்துருக்க வேண்டாமா? எப்படிங்க வருஷா வருஷம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும், வருஷா வருஷம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், வருஷா வருஷம் இழப்பீடு கொடுப்போம், அப்புறம் ரிப்பீட் அடுத்த வருஷம். இது என்ன மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்னு எனக்கு புரியலையே. முக்கியமா யோசிக்க வேண்டியது, டாஸ்மாக் அப்படின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு. அப்படி இருக்குச்சு இந்த கள்ளச்சாராயம் நடமாடுகின்றது அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? நோய் நாடி நோய் முதல் நாடி. இந்த மது பழக்கம் அப்படின்றதே ஒரு நோயின்னு கூட சொல்றாங்க சில பேர். அப்போ இதுக்கு என்ன காரணம்னு ஆராயாம அப்பப்போ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, காவல்துறையை சஸ்பெண்ட் பண்றது, டிரான்ஸ்பர் பண்றது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சம்பவங்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு நினைச்சா
நான் கூட நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். அந்த மாதிரியான கனவு தான் இது. கூடவே இன்னொன்னு வரும், இதெல்லாம் அரசியலாக்க கூடாது அப்படின்வாங்க. கரெக்ட். அப்ப எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு நாம கேட்டுட்டு, நாம எதிர்கட்சியா இருக்கும்போது எதுலலாம் அரசியல் பண்ணோம் அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி டயலாக் வரணும். அதே மாதிரி மத்தியில எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் உடனே சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும், மோடி அரசு செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப இங்க நடக்கிற விஷயங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கவங்க எல்லாம் இதே ஆர்கியுமெண்ட்டை தானே முன் வைப்பாங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இதே கவிதாயினி கனிமொழி அவர்கள் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன பண்ண போறாங்க கேக்குறாங்க நிருபர்கள்லாம். என்னங்க இது மாதிரி சாராய கடைகளை மூடுவோம் அப்படி எதுவும் சொன்னதா தெரியலையே. கரெக்ட். 2016 தேர்தல் அறிக்கையில தான் மது விலக்குன்னு சொல்லினாங்க. 2021 மது விலக்கை பத்தி அவங்க பேசவே இல்லை. அது அப்ப சொன்னது, இது இப்ப சொன்னது அப்படின்னு. ஆனாலும் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. இப்படி தேர்தல் அறிக்கையில கொடுக்காட்டா மட்டும் அந்த காரணம் பொய்யா போயிடுமா? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க கவிதாயினி கனிமொழி அவர்கள்? இதே அதிமுக ஆட்சி காலத்துல ஊத்தி கொடுத்த அப்படின்லாம் பாட்டு பாடின புரட்சியாளர்கள், போராட்டக்காரர்கள் அவங்க எல்லாம் சுத்தமா சைலண்டா இருக்காங்களே. நாம தான் மிக்சர் சாப்பிட்டு நிக்கிறோம் அப்படின்னு ட்வீட் போட்ட அது என்னது சமூக போராளி நடிகர்கள் அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. பாம்பேல இருக்கிறதுனால இந்த நியூஸ் அவங்களுக்கு போய் சேரலையோ. ஆனா நான் அவங்களெல்லாம் குறை சொல்ல மாட்டேன். அவங்க ஏதாவது குரல் கொடுத்துட்டாங்கன்னா, ஆஹா இவங்களுக்கு தான் சமூகத்து மேல அவ்வளவு அக்கறை இருக்குதாக்கும் அப்படின்னு அவங்க பின்னாடி போறோம் பாருங்க. நமக்கு நாமே கழுவி ஊத்திக்க வேண்டியது. ஏங்க அவங்க சினிமால மட்டும் காசு வாங்கிட்டு டைலாக் பேசல, நிஜ வாழ்க்கையிலும் அப்படிதான் நடந்துக்கிறாங்க போல இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி நேரத்துல வாயே திறக்கல. பாத்தீங்களா, அதிமுக ஆட்சியில என்ன ஆக்டிவ் மோடுல இருந்தவங்க இந்த தடவை டோட்டலா அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. குழப்பு நடக்கணும் அப்படின்றதுதான் அவங்களுக்கு முக்கியமாக தெரிகின்றது. இந்த கன்க்ளூஷனுக்கு தானே நம்மளால வர முடியுது. இல்லைன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு சரி மத்ததெல்லாம் விடுங்க, இந்த விஷயத்துக்கு யாராவது அந்த சோ கால்டு போராளிகள் ஒரு வார்த்தை வாயை திறந்திருக்காங்களா? இதுல ஆளுங்கட்சியில கூட்டணி கட்சிகள் அந்த தலைவர்கள் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த காசால போர் நிறுத்தம், அதுக்கப்புறம் உக்ரைன் போர் நிறுத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க மும்முரமா இருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த விஷயங்கள் அவங்களுக்கு கண்ணுல தெரியல. இங்க என்ன ஒரு 30 பேர் என்னவோ தானே மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆனா காசால பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர், உக்ரைன்ல 10,000 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். சோ அதெல்லாம் தான் அவங்களுக்கு முக்கியமா தெரியுது போல இருக்கு. வேற என்ன சொல்ல முடியும்? நம்ம இப்படித்தான் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆட்சியாளர்கள் அப்படின்றவங்க வானத்துல இருந்து குதிச்சவங்க கிடையாது, நாம தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ஆட்சியாளர்களை, அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்த நாம தான் நமக்கு நாமே குறை சொல்லிக்கணும். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இவ்வளவு தெரிஞ்சும் இவங்கெல்லாம் இப்படித்தான் நடந்துப்பாங்க, மக்கள் மீது அக்கறையே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கே கொண்டு போய் ஓட்ட குத்துறோம்ல, அப்புறம் அவங்க மேல எப்படிங்க குறை சொல்ல முடியும்? சொல்ல போனா இன்னைக்கு மது விலக்கு அப்படின்றத யாரும் தேர்தல் அறிக்கையா கொடுத்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா ஆட்சிக்கு வருதுன்றதே சந்தேகம் ஆயிடும். அந்த அளவுக்கு மது பழக்கம் எங்கெங்க பார்த்தாலும் ஊடுருவி இருக்கின்றது. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணமா நான் சொல்றது சினிமாக்கள். என்னவோ சொல்றாங்களே, சினிமாக்கள்ல நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும், சமூக நீதியை பரப்ப வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கு வர பெரும்பாலான படங்கள்ல பாருங்க, அந்த சரக்கடிக்கிற சீன் எல்லாம் இருக்கவே இருக்காது. கூடவே ஒரு கார்டு போட்டுருவாங்க, அந்த குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு. இந்த டாஸ்மாக்ல குடியை கெடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கா மாதிரி. அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லன் அவன் மட்டும்தான் சரக்கடிப்பான்றதை பார்த்திருப்போம். ஹீரோ அப்படின்றவர் நல்ல பணக்கார வீட்டுல இருப்பாரு, அவர் சோகத்துல சரக்கடிப்பாரு, இப்படித்தான். ஆனா இன்னைக்கு ஹீரோ தான் சரக்கடிக்கிற சீனை நம்ம சினிமால பாக்குறோமே தவிர வில்லன் சரக்கடிக்கிற மாதிரி சீனே வைக்கிறது கிடையாது. அது இல்லாத சினிமாவே இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஒரு சோகமான நிகழ்வா உடனே பார்ல ஒரு பாட்டு, சந்தோஷமான நிகழ்வா பார்ல ஒரு பாட்டு, ஒரு ஃபைட் சீன் வைக்கணுமா உடனே பார்ல ஒண்ணு வச்சுக்க வேண்டியது. அந்த பார் இல்லாத சினிமான்றது நம்ம பார்க்க முடியல. இப்போ அதுக்கு அடுத்த பரிணாம வளர்ச்சியா போதை வஸ்துக்கள். சமீபத்தில் ஒரு சினிமா வந்தது, அதை பார்த்த உடனே ஏண்டா உங்க வீட்டுல இருக்க பசங்கள்லாம் இந்த மாதிரி இருந்தா நீங்க சும்மா விடுவீங்களாடா, ஏன்டா அடுத்த வீட்டுல இருக்க பசங்க எல்லாம் கெடுத்து நிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு வைத்தறிச்சலா போச்சு. அந்த அளவுக்கு போதை வஸ்துக்கள், அதுவும் ஐடில வேலை பண்றவங்க,
அவங்க வந்து சாதாரணமா அப்படி எக்ஸ்ப்ளோரிங்க, அது எப்படி இருக்கு பார்க்கலாம், இப்படி இருக்கு பார்க்கலாம், இப்படின்ற மாதிரி படம் முழுக்க இதுதான் வந்து இருக்குது. இந்த சமுதாயத்தை கெடுப்பதே இந்த சினிமாக்கள் தான். ஆனா அந்த சினிமாக்காரங்க பின்னாடி தான் நம்ம ஓடி இருக்கிறோம். இவங்க தான் வந்து நாட்டை காக்க வந்த ரட்சகர்கள், இவங்க தான் வந்து நம்மளெல்லாம் கை தூக்கி விட போறாங்க அப்படின்னு நம்பி அவங்க பின்னாடி ஓடி இருக்கிறோம் பாருங்க. நம்ம எவ்வளவு கேவலமானவர்கள்னு புரியுதா? ஆல் சடன் என்ன நடக்க போகுது? வழக்கம் போலத்தான் ஒரு விசாரணை நடக்கும். இல்ல அதுக்கு மேல ஒரு விசாரணை கமிஷன் அப்படின்னு ஒண்ணு போடலாம். அதுக்கப்புறம் அவங்க அறிக்கை அது வந்த பிறகு அது மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள எதிர்கட்சிகள்லாம் வந்து இந்த விசாரணை கமிஷன் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னு கோஷம் போடுவாங்க. அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது சம்பவம் நடந்தா அதை பத்தி பேச வேண்டியதுதான். அது பழசெல்லாம் பேசிட்டு இருந்தா டிஆர்பி வருமா? இதுதானே இன்னைக்கு முக்கியமா இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது வந்து ரைட்டு, ஏதோ இழப்பீடு கொடுக்குறோம், அந்த நேரத்துக்கு வந்து ஏதோ நடவடிக்கை எடுக்கிறோம், அதனால மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு எந்த ஆட்சியாளராவது நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பெரிய தவறான முடிவாகத்தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன 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 ஓட்டைகள் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அது பரவும் பொழுது கப்பலையே மூழ்கடித்து விடும். இது பல ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வதில்லை. யாருமே எக்ஸெப்ஷன் கிடையாது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.